ஐயா வந்திருக்காங்க. என்ன ஐயா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். என்ன ஐயா இன்னைக்கு எது கருத்துக்கள் இருக்கா, எது விஷயங்கள் இருக்கா? கருத்து கண்ணாயிரம் மாதிரி. ஆமாம், ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்க, ஏதாவது மக்கள் போய் சேர்ப்போம். கருத்து ஆயிரங்கள் இருக்குது. மெயினாக இப்போ நம்ம குவைத்தில் இருக்கிறோம். இங்கே நடந்த சம்பவங்கள், ஒரு உண்மையான சம்பவம் என்ன சொல்கிறேன்னா, மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் இது. உங்களுக்கு இது அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். குவைத்து நாட்டுக்கு வேலைக்கு ஒருத்தர் வராரு. ஒரு நல்ல அளவு சம்பாத்தியம் பண்ணுறாரு. கல்யாணம் முடிக்கிறாரு. அவருக்கு குழந்தைகள் பிறக்குது, போயிட்டுருக்குது. திடீர்னு அதாவது நாம் யாரோடு சேர்ந்து பயணிக்கிறோமோ அவன் நல்லவனாக இருந்தால் நம்மளை நல்ல பாதை கொண்டு போவான். இல்லை இவன் நல்லவனாக இருந்தால் இவன் நல்ல பாதை கொண்டு போவான். ஆமாம், அதான் உண்மை. அவன் குடிகாரனாக இருந்தான்னா உன்னை குடிப்பழக்கத்தை தான் கொண்டு போவான். அவன் பொம்பளை பொறுக்கியாக இருந்தாங்கன்னா பொம்பளை பக்கம் தான் கொண்டு போவான். அவன் சீட்டு விளையாண்டு குடும்பத்தையே அட வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறவனாக இருந்தால் சீட்டு விளையாட்டு பக்கம் தான் கொண்டு போவான். ஆமாம். அப்படி ஒரு சம்பவம் என்னென்னா, நல்ல முறையில் போயிட்டுது. திடீர்னு டிரைவர்கள், ஓட்டுநர் டிரைவர்களாக சேர்ந்து அந்த ரூமில் சும்மா டைம் பாஸுக்காக சீட்டு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் சரி 100 பில்ஸு வச்சு விளையாடுவோமே, சும்மா தானே விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் 1 தினார்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்புறம் 10 தினார் ஆச்சு, அப்புறம் 100 தினார் ஆச்சு. எப்படி இது என்ன ஆகி போச்சுன்னா, பைத்தியமாகி இப்போ காசெல்லாம் விட்டு கடனாகி கம்பெனி விட்டு வேலையை விட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இதுதான் உங்களுக்கு. இப்போ நான் என்ன எதுக்காக விளையாட்டு வாரியா, என்னை தண்ணி அடிக்குதுங்க வாரியலாம், இல்லை இங்கே ஏதாவது பொம்பளை சேர்த்து வச்சுக்கிட்டு கும்மாலம் அடிச்சுக்கிது, இங்கே எதுக்கு இங்கே வரணும்னு இதுக்கு தான் நீங்கள் ஊர்லேயே வந்துட்டு போயிடலாமே. அப்போ எதுக்கு குவைத்துக்கு வாரியா, வெளிநாட்டுக்கு எதுக்கு வாரியா? தாய் தாப்பனா மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு அந்த பாச உணர்வு அந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்காம அந்த அந்நிய தேசத்தில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை எதுக்குன்னு அப்படி ரத்த வேர்வை சிந்தி உழைச்சி நம்மளுடைய இளமைகள்லாம் போய் அது எதுக்கப்போ வெளிநாட்டு வரணும்? இங்கே குடிச்சிட்டு சாவற குடும்பம் தெருவில் அனாதையாக கிடக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது ஒரு பெண்ணை செட்டப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மனைவி மக்களை மறந்துடுற, காசு பணம் அனுப்ப மாட்டேங்க. காசு பணம் கேட்டால் நாயோட கேவலமாக மனைவியை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, சீட்டு விளையாண்டு குடும்பத்தை நாசமாக்குறது. இப்போ எதுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு நீ வாரேன்னு? இதில் இந்த ஜென்மங்கள்லாம் வேஸ்ட்டு. இப்போதான் உங்களுக்கு ஒன்று திருந்தி வாழணும். மனிதன், எல்லா மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான். தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது தவறுகள் செய்ய தான் செய்வாங்க. அதாவது தவறு செஞ்சாலும் அதை மாற்றிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக இருந்தணும். இறைவன் மேலே பயத்தில், இறைவா நான் பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்திலேருந்து நான் விடுபடணும், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி கதறி மன்றாடி இறைவன்கிட்ட போய் சஜ்ஜா செஞ்சு அவன்கிட்ட அந்த பாவ மன்னிப்பை தேடணும். தேடினோம்னா அவன் மனிதன். இதான் உங்களுக்கு. அதை விட்டுட்டு நாசமாக போகிறதுக்கு எதுக்கு வெளிநாடு வரணும்? கண்டிப்பாக. இது என் குடும்பத்தில் நடந்த கதையை சொல்கிறேன். தான் உங்களுக்கு. இது வெளியில் உள்ள கதை இல்லை, குடும்பத்தில் நடந்த கதை. அதனால் வந்தீங்கன்னா சம்பாத்தியம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, வீடு கட்டி மனைவி மக்களோட தாய் தகப்பனோட சந்தோஷமாக இருங்க. சின்ன வயசு பசங்களாக வந்தீங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க. பிள்ளைகளை நல்ல முதல்ல படிக்க வைங்க. பெரிய பெரிய படிப்புக்கு படித்து உங்களுடைய அந்த வெளிநாட்டு வாழ்க்கை உங்களோட முடிச்சிட்டோம். அங்கே உங்கள் பிள்ளைகளை பெரிய பெரிய படிப்புக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய பெரிய போஸ்டிங்களை சேர்த்து விடுறதுக்கு படிக்க வைங்க. அதில் அக்கறை செலுத்ததை விட்டு போட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு எதுக்கு வெளிநாடு வரணும்? அதனால் என்னுடைய கருத்து அதுதான். வந்தீங்கன்னா சம்பாத்தியம் பண்ணி சந்தோஷமாக மனைவி மக்களை தாய் தகப்பனை காப்பாற்றணும். அப்படி இல்லையா நீ அங்கேயே இருந்து சாவு. தண்ணி அடிக்கியா, நீ ஊர்லேயே தண்ணி அடித்து சாவு. சீட்டு விளையாடுதியா, ஊர்லேயே சீட்டு விளையாண்டு சாவு. கண்டிப்பாக சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. அது எதுக்கு வெளிநாடு சாவுற? கண்டிப்பாக. இங்கே எல்லாருக்குலாம் சிக்கல் ஆகுது. புரியுதா? ஓகே. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, வந்தியலா சரியான முறைப்படி குடும்பத்துக்காக வாழுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் நல்லா இருந்தீங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் உங்கள் கிராமம் நல்லாயிருக்கும். உங்கள் கிராமம் நல்லா இருந்தால் ஒரு மாவட்டம் நல்லாயிருக்கும். மாவட்டம் நல்லா இருந்தால் ஒரு மாநிலமே நல்லாயிருக்கும். ஒரு மாநிலம் நல்லா இருந்தால் ஒரு தேசமே நல்லா இருக்கும். ஒரு தனி மனிதனை வச்சு சுற்றி இவ்வளோ இருக்குது.
ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தவறுகளை திருத்தி நேரான வழிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த நாளே சுபிட்சமாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா சொன்ன கருத்து எல்லாருக்கும் இது வந்து பொதுவாக உள்ள கருத்து. அதனால் எல்லாரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்தது நம்ம குடும்பத்துக்காக, அதை குடும்பத்தை மேம்படுத்துறதுக்காக முயற்சி செய்யுங்க. ஓகே, நன்றி. நம் உயிரின் ஒளி வெளிநாட்டில் தொலைந்த நம் வாழ்வின் நம்பிக்கை நிலை, கண்ணீரை துடைக்கும் குரல் இதுதான், தமிழன் மனசில் ஒளிச்சுடர் இதுதான். சரணம் தொலை தூர நாடுகள் தனிமை நிழல், வயல் வாசம் மறந்த நம் வாழ்க்கை பிழல். வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம், வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம், வெளிநாட்டில் வாழும் ஒவ்வொரு தமிழனின் நம்பிக்கை குரல் இது. குவைத், கத்தார், ஓமன், சவுதி, துபாய் எல்லா இடத்திலும் ஒன்றாய் நின்று தாய்மொழி பேசும் இதயங்கள் நாமே. உதவி தேவைப்படுற தமிழ் பிரதர், தமிழ் சிஸ்டருக்கு முதலா வந்து கை கொடுக்கும் நம் குடும்பம் நாமே. வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் நம் பாதுகாப்பு. வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் நம் ஒற்றுமை, அன்போட நின்று துணை நின்ற இதயம். வெளிநாட்டிலே நம்ம தமிழர்களுக்கான நிழல் நாமே. நோயில் விழுந்தாலும் நம்பிக்கையா நம்ம பேர் உதவி செய்கிறோம், இதயத்தோட நேர்மையா. பிரச்சனை வந்தாலே கை கொடுக்கும் குரல் நாமே, தமிழன் பாதுகாப்பு நாமே, நம்பிக்கை நாமே. வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம், வெளிநாட்டு மண்ணிலே ஒளியூட்டும் அன்பின் சங்கம். வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம், உதயம் அறியட்டும் இது தமிழனின் பெருமை சங்கம். மற்றும் வேறொரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.